அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.2இல் 4வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 4 பின்வரும் அசமன்பாடுகளை தீர்த்து அவற்றின் தீர்வுகளை ஓர் எண்கோட்டில் குறிக்க. ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அசமன்பாட்டின் குறியீட்டிற்கு ஒரு புறமாக மாறி மட்டும் இருந்துச்சுன்னா நேரடியாக ஆன்சருக்கு போயிடலாம். பட் 4வது கணக்கில் பாருங்கள், 3m - 5 ≤ 2m + 1 அப்படின்ட்டுருக்கு. இப்போ அசமன்பாட்டின் குறியீட்டிற்கு ஒரு புறமாக மாறி மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுருக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு கணக்குக்கும் அதனுடைய தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கணும். முதல் கணக்கு k > -5. இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்கள், அசமன்பாட்டின் குறியீட்டிற்கு ஒரு புறமாக மாறி மட்டும்தான் இருக்குது. ஸோ k என்பது -5ஐ விட பெரியது அப்படின்னு அர்த்தம். -5ஐ விட பெரிய மதிப்புகள் அப்படின்னா -4 -3 -2 -1. அடுத்தது இது எல்லாமே குறைமுழு. அடுத்தது 0. இந்த இடத்துல தான் நம்ம இந்த k என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும். k என்பது ஒரு முழுனா இன்டிஜர்ஸ். இப்போ குறை எண்களும் இருக்கலாம், 0 இருக்கலாம், மிகை எண்களும் இருக்கலாம். இப்போ முடிவில்லாமல் தீர்வுகள் போயிட்டே இருக்கும். இப்போ k-இன் தீர்வுகள் இதுதான் ஆகும். இந்த தீர்வுகளை இப்போ எண்கோட்டில் குறிக்கணும். k-இன் தீர்வுகள் -4ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ -4 எண்கோட்டில் இந்த இடத்துல தான் இருக்குது. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். அடுத்தது 2வது கணக்கு -7 ≤ y. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். அசமன்பாடு குறியீட்டிற்கு ஒரு புறமாக மாறி மட்டும்தான் இருக்குது. இப்போ y ஆனது -7 மற்றும் -7ஐ விட பெரிய மதிப்பு. இப்போ y-இன் தீர்வுகள் நேரடியாக சொல்லிடலாம், எதுவும் சுருக்க தேவையில்லை. y-இன் தீர்வுகள் < இருக்குது. ஸோ -7ம் -7ஐ விட பெரிய எண்களும். -7 விட பெருசு -6, அதை விட பெருசு -5 -4 -3 -2 -1. அடுத்து இங்கே பாருங்கள், குறைமுழு. y என்பது ஒரு குறைமுழுன்னு சொல்லிட்டாங்க. 0க்கு நம்ம போகக்கூடாது, ஏன்னா 0 குறை எண்ணும் இல்லை, மிகை எண்ணும் இல்லை. குறைமுழு அப்படிங்கும்போது 1ஓடு முடிஞ்சிடும். அவ்வளோதான் தீர்வுகள். இதை நம்ம எண்கோட்டில் குறிக்கலாம். y-இன் தீர்வுகள் -7ல் ஸ்டார்ட் ஆகுது. -7 -6 -5 -4 -3 -2 -1. 0 வராது, ஏன்னா y என்பது குறைமுழு. அடுத்தது 3வது கணக்கு -4 < x < 8. இங்கே x என்பது ஒரு இயல் எண். இயல் எண்ணுன்னா நமக்கு நல்லாவே தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், x மட்டும்தான் இருக்குது. -4ஐ விட 2 அசமன்பாட்டு குறியீட்டுகளுக்கும் சென்டரில் x மட்டும்தான் இருக்குது. ஸோ மேற்கொண்டு எதுவும் சுருக்க தேவையில்லை. x-இன் மதிப்பானது -4ம் என்ன இந்த இடத்துல < வந்திருக்கு. -4ம் -4ஐ விட பெரிய மதிப்பு, +8ம் 8ஐ விட சிறிய மதிப்பு. பாருங்கள், x-இன் தீர்வுகள் -4ஐ விட பெருசு. இப்போ x-இன் தீர்வுகள் -4ம் 4ஐ விட பெரிய மதிப்பு. இப்போ -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 8ன்னு வரும். 8ஐயும் எடுத்துக்கணும். ஆனால் x-இன் தீர்வுகள் இயல் எண்ணுன்னு சொன்னதுனால இந்த 1லேருந்து தான் வரும். இந்த 0 வராது, இந்த குறை எண்களும் வராது. இப்போ ஆன்சர் 1 2 3 4 5 6 7 மற்றும் 8. ஆகவே x-இன் தீர்வுகள்
ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இயல் எண்கள் ஒன்றுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 6 7 8ஐயும் நாம் எடுத்துக்கணும் மற்றும் 8 ஆகும். இந்த தீர்வுகளை எண்கோட்டில் குறிச்சிக்கலாம். எக்ஸின் தீர்வுகள் 1லிருந்து 8 வரைக்கும். இப்போ இயல் எண்கள் 1 2 3 4 5 6 7 மற்றும் 8 அவ்வளோதான். கடைசியாக 4வது கணக்கிற்கான ஆன்சர் பார்த்துடலாம். 3m - 5 <= 2m + 1. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மாறிகள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம அதை கேன்சல் பண்ணணும். 2m நம்ம கேன்சல் பண்ணிட முடியும். இருபுறமும் இந்த அசமன்பாட்டின் இருபுறமும் 2m ஐ கழிக்க 3m - 2m. ஏன்னா ரெண்டு பக்கமும் 2m கழிக்கணும். இங்கே இருக்கிற -5 <= இங்கே +2m இருக்குது. நம்ம 2m கழிக்கணும். ஸோ கழித்தல் 2m + 1. இதுக்கு கேன்சல் ஆகிடும். அதனால தான் ரெண்டு பக்கமும் நம்ம 2m மைனஸ் பண்ணணும். 3mல 2m போயிடுச்சுன்னா m மட்டும்தான் இருக்கும். m - 5 <= 1. இப்போ எம்முக்கு அதிகமாக என்ன இருக்குது? -5 மட்டும்தான் இருக்குது. -5 கேன்சல் பண்ணோம்னா இருபுறமும் 5 கூட்டணும். m - 5 + 5 இந்த பக்கமும் ஒரு 5 கூட்டிக்கலாம். 1 + 5 2 கேன்சல் ஆகிடும். m <= 6. இப்போ எம்மின் மதிப்பானது 6ம் 6ஐ விட குறைவான மதிப்புகளும். ஏன்னா லெஸ்தேன் இல்லையா? இது எந்த பக்கம் ஓப்பன் ஆகிருக்கோ அது பெருசு, மாறி பக்கம் இருக்கிறத நம்ம தீர்வுகளை எடுத்துக்கணும். அப்போ இது சின்னது. -6ம் ஏன்னா இது ஈக்குவல்ட்டு வந்திருக்கு. 6ம் 6ஐ விட குறைவான மதிப்புகளும். இப்போ m என்பது ஒரு முழுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ m என்பது ஒரு இன்டிஜர். m = முழுக்கள். இப்போ குறையெண்களும் வரும், மிகையெண்களும் வரும், பூஜ்ஜியமும் வரும். இப்போ 6ஐயும் எடுத்துக்கணும். எம்மின் தீர்வுகள் 6 எடுத்துக்கணும். 6ஐ விட குறைவான எண்கள். இப்போ 5 4 3 2 1. 1ஐ விட சிறிய நம்பர் 0ம் எடுத்துக்கலாம். ஏன்னா முழுக்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மைனஸ் நம்பர்ஸும் எடுத்துக்கலாம். -1 -2 சிறிய நம்பர் சொல்லவே முடியாது. அப்போ முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இந்த தீர்வுகளை எண்கோட்டில் குறிச்சிக்கலாம். எம்மின் தீர்வுகள் +6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 அதை விட குறைவான மதிப்புகள் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். எண்கோட்டில் எத்தனை எண்கள் குறிக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 3.2இல் 5வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.